கேலிஸ்தானிக்ஸ் எங்கே பார்த்தாலும் கேலிஸ்தானிக்ஸாக இருக்குது, எல்லாரும் கேலிஸ்தானிக்ஸ் பற்றி பேசுகிறாங்க. பட் உண்மையிலேயே கேலிஸ்தானிக்ஸுக்கு இப்போ இவ்வளோ ஹைப் கொடுக்குறாங்களே, அது ஒர்த்தா? அதுதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எதனால நீங்கள் கேலிஸ்தானிக்ஸ் ட்ரை பண்ணணும் அண்ட் மேபி எதனால நீங்கள் கேலிஸ்தானிக்ஸ் ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மேபி நீங்கள் இதுக்கு முன்னாடி கேலிஸ்தானிக்ஸ் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க, பட் ஆஃப்டர் திஸ் வீடியோ நீங்கள் கேலிஸ்தானிக்ஸை பார்த்து போகிற பெர்ஸ்பெக்டிவே வேறு லெவலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் திங், எதற்காக கேலிஸ்தானிக்ஸ் ட்ரை பண்ணணும், எதற்காக கேலிஸ்தானிக்ஸ் பண்ணணும். ஸோ கேலிஸ்தானிக்ஸுக்கும் ஜிம்முக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எதற்காக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கேலிஸ்தானிக்ஸ் பண்ணணும், ஜிம்முக்கே போய் ஒர்க் அவுட் பண்ணலாமே. கேலிஸ்தானிக்ஸில் இருக்க பியூட்டி என்ன? ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, ஆக்சுவலாக ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் கேலிஸ்தானிக்ஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கேலிஸ்தானிக்ஸ் வீடியோ யாருமே பண்ணதில்லை. கேலிஸ்தானிக் ஆத்லெட்ஸ்லாம் தமிழில் அவ்வளோ பேர் கிடையாது, இந்தியாவிலே ரொம்ப கம்மியான பேர் தான் இருந்தாங்க. ஸோ கேலிஸ்தானிக்ஸ்னு ஒரு நேமை நம்ம யார்ட்டா நான் கேலிஸ்தானிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், கேலிஸ்தானிக்ஸா அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சினாரியோ தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் ரைட் நவ் கேலிஸ்தானிக்ஸ்னால் எல்லாருக்குமே என்னன்னு தெரிய ஆரம்பிச்சு. பட் ஸ்டில் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு கேலிஸ்தானிக்ஸ்னா என்னன்னு இப்போ தெரிய ஆரம்பிச்சாச்சு. மோஸ்ட் ப்ராபப்ளி இப்போ ஆல்ரெடி ஒரு பர்சன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபிட்னஸுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கேலிஸ்தானிக்ஸ்னா என்னன்னு தெரியும். பட் பிஃபோர் தட் அது மாதிரி கிடையாது. இப்போ நிறைய பேர் கேலிஸ்தானிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இன்னுமே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கேலிஸ்தானிக்ஸில் ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம இன்னுமே ரீச் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் வேற லெவல் ஒரு ஸ்கோப் இருக்குது. பட் அதை ஃபில் பண்ணுற அளவுக்கு இன்னும் டாப் லெவல் ஆத்லெட்ஸ் கோச்சஸ் இங்கே ஃபார்ம் ஆகலை. ஸோ இப்போ நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 70% ஆஃப் பீப்புள் கேலிஸ்தானிக்ஸ் பேஸ்டான ஹோம் ஒர்க் அவுட் பேஸ்ட் ஒர்க் அவுட் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் பப்ளிஷ் பண்ண டேட்டா. ரீசன் என்னன்னா, ஸோ நீங்கள் ஜிம்னா ட்ராவல் பண்ணணும், எல்லாருக்குமே அவங்களோட பிஸி ஷெட்யூல் அண்ட் பிஸி ஒர்க் லைஃப் இருக்கும். ஜிம்னா நீங்கள் ஒரு பிளேஸுக்கு போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், திரும்ப வரணும், இந்த மாதிரி. பட் வீட்டிலனா நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், நீங்கள் ட்ராவல் பண்ண தேவையில்லை. கம்ஃபர்ட் ஜோனில் ஒர்க் அவுட் பண்ணுறது ரெண்டாவது, பட் நீங்கள் ஒரு 30 to 45 minutes சேவ் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி கேலிஸ்தானிக்ஸோட அட்வான்டேஜ்னா, கேலிஸ்தானிக்ஸ் எதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, கேலிஸ்தானிக்ஸில் என்னெல்லாம் பண்ண முடியும் நான் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணுறேன். கேலிஸ்தானிக்ஸ் மூலமாக உங்களால் ஒரு வேற லெவல் ஃபிசிக், ஒரு லீன் அண்ட் அஸ்தட்டிக் ஃபிசிக் உங்களால் பில்ட் பண்ண முடியும். கேலிஸ்தானிக்ஸ் மூலமாக வேற லெவல் ஸ்ட்ராங்காக மாற முடியும். கேலிஸ்தானிக்ஸ் மூலமாக வேற லெவல் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ண முடியும். உங்களோட மொபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாத்தையுமே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். கேலிஸ்தானிக்ஸ் மூலமாக வேற லெவல் ஸ்கில்ஸ் கற்றுக்க முடியும். ஸ்கில்ஸ்லேயே ஸ்டாட்டிக்ஸ், டைனாமிக்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நீங்கள் மாஸ்டர் பண்ண முடியும். ஃபாரினில் பார்த்தீங்கன்னா நிறையவே வேற லெவல் அத்லெட்ஸ் வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னுமே இந்தியாவிலேயும் இப்போ நிறைய அத்லெட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாச்சு, டிஎன்லேயுமே நிறைய அத்லெட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. பட் இது போதாது. என்ன நிறைய பேர் நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் இருக்க கேப்பை ஃபில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒரு டாப் லெவல் கேலிஸ்தானிக் அத்லெட்டாக நீங்களும் மாற முடியும். ஸோ கேலிஸ்தானிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு ஜென்யூனாக என்ன அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ கேலிஸ்தானிக்ஸ் இல்லைனா ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா இதில் இருக்க முக்கியமான அட்வான்டேஜாக பார்த்தீங்கன்னா, உங்களோட மைண்ட் செட் அண்ட் உங்களோட வில் பவர் வேற லெவலில் இருக்கும். எல்லாருமே கேலிஸ்தானிக்ஸ் பண்ணுறது ஈஸி, ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறது ஈஸி, ஆனால் ரிசல்ட் தான் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஆக்சுவலாக கேலிஸ்தானிக்ஸ் அண்ட் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணால் அவங்களுக்கு ரிசல்ட் வேற லெவலில் வரும். பட் அது ஜிம்மு கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். அதனால தான் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் கேலிஸ்தானிக்ஸில் ஃபெயில் ஆகுது, ஹோம் ஒர்க் அவுட்டில் ஃபெயில் ஆகுது. ஏன்னா நீங்கள் ஜிம்முக்கு போனால் ஈஸியாக இருக்கும், கேலிஸ்தானிக்ஸ் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். ஃபிசிக்கலாகவே கஷ்டமாக இருக்கும், எக்ஸசைஸே பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். லேட் புல் டவுன் ஈஸியாக பண்ணிடுவீங்க, பட் உங்களால் புல் அப்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸுமே நீங்கள் ஜிம் பேஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணிடுவீங்க, அதில் நிறையவே வெயிட் லிஃப்ட் பண்ணிடுவீங்க. பட் கேலிஸ்தானிக்ஸில் இருக்க ஒரு சிம்பிளான எக்ஸசைஸை நீங்கள் போய் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. ஏன்னா கேலிஸ்தானிக் இஸ் வே மோர் ஹார்டர் தேன் ஜிம். இது ஃபர்ஸ்ட் திங். ஸோ நம்ம ஹார்டான விஷயம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்ட்ராங்காக மாறுவோம் ஃபிசிக்கலாக. செகண்ட் திங் என்னன்னா, ஜஸ்ட் ஃபிசிக்கலாக மட்டும் இது கஷ்டம் கிடையாது, மென்டலாகவும் கஷ்டம். நீங்கள் ஜிம்முக்கு போறீங்கன்னா அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அங்கே கோச்சஸ் இருப்பாங்க, ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க, நீங்கள் போறீங்க, ட்ரெயின் பண்ணுறீங்க, வரீங்க. பட் யாருமே இல்லாமல் உங்கள் வீட்டில் நீங்கள் தனியாக உங்கள் ஃபிசிக்கை ரெடி பண்ணுறீங்கன்னா, ஸோ அதில் கிடைக்க போகிற அந்த டோபமின் ஹிட், அதில் கிடைக்க போகிற அந்த ஹைப்பே வேறு லெவல். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வர கீழே இருந்து மேலே வர எல்லாருமே ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் கண்டிப்பாக ஹோம் ஒர்க் அவுட் ட்ரை பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சரி ஏதாவது பண்ணி மேலே வரணும்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கை ரெடி பண்ணணும். எப்போலாம் நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ சரி நம்ம ஃபிசிக்கை ரெடி பண்ணணும், நம்ம வீக்காக இருக்கோம், ஸ்ட்ராங்காக மாறணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாமல் உங்கள் ரூமில் நீங்கள் புஷ்அவுஸ் பண்ணியிருப்பீங்க, புல்அவுஸ் பண்ணியிருப்பீங்க, உங்கள் பாடியை ஃப்ளெக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது என்ன பண்ணோன்னா உங்களுக்கு வேற லெவல் வில் பவர் அண்ட் வேற லெவல் டிசிப்ளின் அண்ட் உங்களை ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு பீஸ்ட் அண்ட் ஒரு அனிமலாக மாற்றும். ஒன்ஸ் நீங்கள் ஹோம் ஒர்க் அவுட் மூலமாக ஒரு சர்டன் ஃபிசிக்கோ இல்லைனா கேலிஸ்தானிக்ஸ் மூலமாக, ஹோம் ஒர்க் அவுட் கேலிஸ்தானிக்ஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது, பட் ஸ்டில் நான் ரெண்டு வேலையை மீன் பண்ணுறேன். எனிவேஸ் கேலிஸ்தானிக்ஸ் மூலமாக நீங்கள் ஒரு வேற லெவல் ஃபிசிக் பில்ட் பண்ணுறீங்கன்னா
உங்களுக்கு இருக்க வில் பவரே வேற லெவலில் இருக்கும். உங்களுக்கு இருக்க டிசிப்ளின், உங்கள்கிட்ட இருக்க ஒரு ஆர்வமே வேற லெவலில் இருக்கும். நீங்கள் ஈஸியாக போய் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஈஸியாக உங்களால் ப்ராக்ரஸ் பண்ண முடியும். உங்கள் லைஃப்பில் இருக்க வேற நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் உங்களால் ஈஸியாக வந்து ப்ராக்ரஸ் பண்ண முடியும். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் காலிஸ்தெனிக்ஸில் உள்ள யூனிக்கான விஷயம் என்னன்னா ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த். இப்போ நீங்கள் ப்ராப்பராக காலிஸ்தெனிக்ஸ் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே வேற லெவலில் இருக்கும். நீங்கள் எந்த ஆத்லெட்ஸ் ஆனாலும் எடுத்துங்க. நீங்கள் போய் முகமது அலியோட ரொட்டீன் எடுத்து பாருங்க, மைக் டைசனோட ரொட்டீன் எடுத்து பாருங்க, ரொனால்டோவோட ரொட்டீன் எடுத்து பாருங்க. இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காலிஸ்தெனிக்ஸ் பேஸ்ட் எக்ஸசைஸ் தான் பண்ணியிருப்பாங்க. காலிஸ்தெனிக்ஸ் மூலமாக தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. அவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் ரொட்டீன் காலிஸ்தெனிக்ஸ் பேஸ்டாக தான் இருக்கும். இதுக்கு ரீசன் என்ன? ஸோ காலிஸ்தெனிக்ஸ் பண்ணும்போது மோஸ்ட் ப்ராப்ளம் உங்களோட மொத்த பாடியை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுவீங்க. நீங்கள் மொத்த பாடியை யூஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணும்போது உங்களோட ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமாகும். உங்கள் பாடியை உங்களால் ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்ண முடியும். உங்கள்கிட்ட மொபிலிட்டி, எஜிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த், மசில் மாஸ் எல்லாமே இருக்கும். ஸ்ட்ரென்த், பவர், எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் காலிஸ்தெனிக்ஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த் வேற லெவலில் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா பாடி கண்ட்ரோல், பாடி அவேர்னஸ். நீங்கள் உங்கள் மொத்த பாடி வெயிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ட்ரெயின் பண்ணுறதுனால உங்கள் பாடியே நீங்கள் வந்து ஒரு மாஸ்டரிக்குள்ளே கொண்டு வரீங்க. உங்களுக்கு இருக்க அந்த பாடி அவேர்னஸ் அண்ட் அந்த பாடி கண்ட்ரோல் வேற லெவலில் இருக்கும். ஒரு நார்மல் பர்சனுக்கு அவங்க பாடியில் இருக்க கண்ட்ரோலோடி உங்களுக்கு உங்கள் பாடியில் இருக்க கண்ட்ரோல் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் பாடியில் இருக்க அவேர்னஸ் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாது, வேறு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸில் மட்டும் ஹெல்ப் பண்ணாது, ஈவன் உங்கள் லைஃப்லேயே வேறு லெவலில் ஹெல்ப் பண்ணும். ஒன்ஸ் உங்கள் பாடியை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா அது உங்களுக்கு வேறு நிறைய டோர்ஸை வந்து அன்லாக் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் காலிஸ்தெனிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்கில் ட்ரைனிங் பண்ணுறீங்க அண்ட் ஒரு ஸ்கில் அன்லாக் பண்ணுறீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லைஃப்பில் உள்ள எல்லா மிஸ்ட்ரியுமே இருக்குது. நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நீங்கள் போயிட்டு நீங்கள் இதோட காலிஸ்தெனிக்ஸை ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல போகிற ஸ்கில்லை வந்து போய் ட்ரை பண்ணுங்க. அது மசிலப்ஸாக இருக்கலாம், பிளான்ஸாக இருக்கலாம். நீங்கள் போய் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் பண்ணவே முடியாது. அண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் பண்ணுறவங்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களாம் சுப்பீரியர்னு ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களுக்குலாம் எலெக்ட் ஜீன் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இந்த எக்ஸசைஸை 1 வீக் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸசைஸை உங்களால் பண்ணவே முடியாதுன்னு புரிஞ்சுப்பீங்க. ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக விட்டு கொடுக்காம அந்த பாயிண்ட் என்னால் பண்ணவே முடியாதுன்னு ஒரு மைண்ட் செட் வருது பார்த்தீங்களா. பட் ஸ்டில் உங்களால் அந்த ஒரு அன்னோன் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, உங்களால் பண்ணவே முடியாதுன்னு உங்கள் மைண்டு சொல்லுது. ஆனாலும் நீங்கள் விட்டு கொடுக்கல, அந்த அன்னோனை ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, கான்ஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போடுறீங்க. அண்ட் சடனாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மசில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. சடனாக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அது என்னைக்குன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது, பட் அது ஒரு நாள் நடக்கும். இதில் என்ன அப்படி ஸ்பெஷல் இருக்குது? எல்லாமே இப்படி தானே ஒர்க் ஆகும். எஸ், எல்லாமே எக்ஸாக்டாக இப்படி தான் ஒர்க் ஆகும். பட் இதில் வந்து நீங்கள் லைஃப்பில் கற்றுக்க ஒரு முக்கியமான லெசன் இருக்குது. எதுவுமே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி இம்பாசிபிள் மாதிரி தான் ஃபீல் ஆகும், பண்ணவே முடியாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் ஒன்ஸ் பண்ண முடியாததை நீங்கள் பண்ணி காட்டும்போது உங்கள் மைண்டுக்கிட்ட உங்ககிட்டயே நீங்கள் பண்ண முடியாத ஒரு டாஸ்க்கு பண்ணி காட்டும்போது அதுலேருந்து கிடைக்க போகிற கான்ஃபிடென்ஸ் வேற லெவலில் இருக்கும். அண்ட் அதே சேம் டைமில் நாளைக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு பண்ண முடியாத ஒரு டாஸ்க் வரும்போது உங்களுக்கு தெரியும் இது இன்னைக்கு பண்ண முடியாமல் இருக்குது, பட் நான் இதில் கான்ஸ்டண்ட்டாக எஃபோர்ட் போட்டேன்னா, அந்த அன்னோனை ட்ரஸ்ட் பண்ணேன்னா டெஃபினட்டாக என்னால் வின் பண்ண முடியும். ஸோ இந்த அன்னோனை ட்ரஸ்ட் பண்ணுறதுனா என்னென்னா, சிம்பிளாக உங்களுக்கு தெரியாத விஷயத்த நீங்கள் ஆக்சுவலாக ட்ரஸ்ட் பண்ணுறீங்க. நான் பண்ணுவேனா பண்ண மாட்டேனான்னு தெரியாது, மோஸ்ட் ப்ராபப்ளி பண்ண மாட்டேன்னு கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் ஸ்டில் நீங்கள் பண்ணுறீங்க, அதில் ஒரு ஃபேத்தை வைக்கிறீங்க. அங்கே தான் மேஜிக்கே நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புளால் இந்த அன்னோனில் வந்து ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா செர்டனிட்டி இல்லைன்னா அவங்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. எப்போவுமே அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால தான் லைஃப்பில் க்ரோ ஆக மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் காலிஸ்தெனிக்ஸில் பார்த்தா ரொம்பவே ஒரு கூலஸ்டான ஒரு அட்வான்டேஜஸாக நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அது கூட வந்து நீங்கள் காலிஸ்தெனிக்ஸ் மூலமாக ஒரு வேற லெவல் ஃபிசிக் பில்ட் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக உங்களை யாருமே நம்ப மாட்டாங்க. ரைட்னு இருக்க செனாரியோவில் எல்லாருமே உங்களை வந்து நீங்கள் ஜிம் போய் ரெடி பண்ணுறீங்க, ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து ஆக்யூசிஷன் மேக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்சன் ஜிம் போய் வந்து ஒரு நல்ல ஃபிசிக் ரெடி பண்ணுறாங்க. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஜிம் போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெராய்டு, ட்ரக்ஸ், டெஸ்டோஸ்டரான் எடுத்தாலுமே சர்டன் பீப்புள் ஒரு நல்ல ஃபிசிக்கை ஜிம் போய் நேச்சுரலாக எடுத்துருப்பாங்க. பட் அவங்களுக்கு வர முக்கியமான வந்து ப்ராப்ளம் என்னென்னா எல்லாருமே வந்து நீங்கள் ஸ்டெராய்டு எடுத்துருக்கீங்க, டெஸ்டோஸ்டரான் எடுத்துருக்கீங்கன்னு ப்ளேம் பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சேம் நீங்கள் காலிஸ்தெனிக்ஸ் மூலமாக ஒரு நல்ல ஃபிசிக் ரெடி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜிம் போயிருக்கீங்க, வெயிட் லிஃப்ட் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. எப்பவுமே அது ஹியூமன் பிஹேவியராக பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே டிஃப்ரெண்டாக இருக்கணும், எல்லாரும் பண்ண முடியாத பண்ணணும், ஸோ எல்லாரும் கஷ்டம் நினைக்கிறத பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு சின்ன வந்து அந்த ஒரு ஃபயர் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்க போகிற ஆர்ஆர், ரெஸ்பெக்ட், கான்ஃபிடென்ட் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். ஸோ ஐ ஹோப் லைக் இந்த வீடியோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, இட் டசன்ட் மேட்டர், அட்லீஸ்ட் உங்கள் லைஃப்பில் ஒரு 6 மந்த்துக்காக நீங்கள் காலிஸ்தெனிக்ஸ் ட்ரை பண்ணணும்.
அஃப்கோர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் 6 months ஒரு ஃபுல் எஃபோர்ட் போட்டு கேலிஸ்தனிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட மைண்ட் செட், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ், உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட ஸ்டாமினா, உங்களோட லுக்ஸ் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. கேலிஸ்தனிக்ஸில் உள்ள பியூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எங்கே வேணாலும் ட்ரெயின் பண்ண முடியும், எப்போ வேணாலும் ட்ரெயின் பண்ண முடியும். வெயிட் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. ஸ்டில் உங்களால் ஒரு வேற லெவல் ஃபிசிக்கை வந்து பில்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் உங்களோட தாட் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.